ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போறோம். இத்தன நாள் இல்லாத ஒரு பிரைட்னஸ் என் ஃபேஸ்ல இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க என் ஃபேஸ். இத்தன நாள் என் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா டேனா இருந்துச்சு. ஆனா நான் ஒரு 3 வாரமா ஒரு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு செம்மையா ரிசல்ட் குடுத்துருக்கு. என் ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தன நாள் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. இந்த அளவுக்கு பிரைட்டா இருந்திருக்காது. ஆனா கண்டிப்பா இப்ப என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா மாறிருக்கு. எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக்க எப்படி பிரிப்பேர் பண்றது? இத எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றது? எவ்வளவு நேரம் நம்ம ஃபேஸ்ல வச்சிருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு லைவா உங்கள்ட்ட நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு தக்காளியும் ஒரு உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும், நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கூட நமக்கு தேவையில்லை. இதில் நம்ம அரை உருளைக்கிழங்கும் அரை தக்காளியும் தான் எடுத்துக்க போகிறோம். முழுசு முழுசு நமக்கு தேவையில்லை. இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஆஃப் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதேமாரி ஆஃப் தக்காளி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஆஃப் உருளைக்கிழங்கையும் தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு நீங்கள் தோல்லாம் நீக்கன்ற அவசியம் இல்லை. நம்ம தோலோடு இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆனால் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். இல்லைனா நீங்கள் வந்து துருவி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நைஸாக துருவி எடுத்திங்கன்னா கூட போதும். நான் அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இது கூடவே வந்து ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அதுனா முல்தானி மட்டி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் இருந்தால் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு நல்லா நைஸாக அரைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க தான் செய்யும். நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ண வேணாம், இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கும். ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டின்னு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முல்தானி மட்டி பவுடர் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸை வந்து ட்ரை ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது முல்தானி மட்டி பவுடர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதை அந்த ட்ரைனஸை எடுக்கிறதுக்காக நம்ம இது கூட இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு முல்தானி மட்டி பவுடர் ஒத்துக்காது, ரொம்ப என் ஃபேஸை வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு நீங்கள் முல்தானி மட்டி பவுடர் ரெண்டையுமே கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவு மட்டும் கூட இதை வந்து சேர்த்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அது நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நல்லா திக்காக நமக்கு வந்திருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து முல்தானி மட்டி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து நம்ம ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காமல் நல்லா மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூடவே நான் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனியை சேர்த்துட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியே சுத்தமாக சேர்க்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உருளைக்கிழங்கோட ஜூஸும் கர்டு அப்புறமேட்டு தக்காளி இதோட தான் நம்ம கலந்துருக்கோம். கூடவே ஹனி சேர்த்துருக்கோம், முல்தானி மட்டி பவுடர். அவ்வளோதான் இதில் வந்து சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ். சூப்பராக நமக்கு ஃபேஸ் பேக் வந்து கிடச்சிருச்சு. இது வாரத்துக்கு 2-3 தடவை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு ஆயிருங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆயிரும். ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுக்கிறது, நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஒரு ஹேர்லலாம் ஆயில் வச்சுருக்கேன், அதனால் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து குளிக்க தான் போகிறேன். அதனால் இதை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இப்படி குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு அப்ளை பண்ணுறேங்க. இதை நீங்கள் வந்து கழுத்து, காது இந்த மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதாவது குளிக்க போகிற டயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு.
கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட இன்னொரு கோட் நீங்கள் மேலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ஃபேஸ் மேலேயே இன்னொரு தடவை கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து வாரத்துக்கு 2-3 தடவை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். உங்கள் ஃபேஸில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையுமே க்யூர் ஆக்கிடும். நிறைய பேருக்கு வெயிலெல்லாம் போயிட்டு வரதுனால ஃபேஸ் டேன் ஆகி ரொம்ப டல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கெமிக்கலாக நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சுங்க. அதெல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து சீக்கிரம் சுருக்கங்கள் வந்து முகம் வந்து ரொம்ப, அதாவது அதை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, அப்படியே அங்கங்கே பிக்மெண்டேஷன்லாம் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்படி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். எங்காவே இருப்பீங்க. 10 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது. இப்போ நெக்கு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி இப்போ நான் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஃபேஸுக்கு, என் ஃபேஸுக்கு. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து குளிக்க போகிறதுனால நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸ். பாருங்களேன், இப்போ நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் கேட்பீங்க, அக்கா நீங்கள் அதாவது கலராக தானே இருக்கீங்க. கலர் நான் சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். நான் வந்து மாநிறம் தாங்க. கலராக இருக்கீங்க, அதனால் உங்கள் ஃபேஸில் வந்து பிரைட்டாகவே தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை. என் ஃபேஸ்லேயும் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு, சொல்லவே முடியாதுங்க. ஒரு ஒரு டைமில் என் ஃபேஸை பார்த்துட்டு எல்லாருமே கேட்டாங்க, என்ன உங்கள் ஃபேஸ் இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணீங்க, ஏன் இப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்த ப்ராப்ளம் கூட க்யூர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். எனக்கு கண்ணை சுற்றி பயங்கர டார்க்காக இருக்கும் 2 பக்கமுமே. எதனால் வந்துச்சுன்னே தெரில. அந்தளவுக்கு பிளாக்காக இருந்துச்சு, இங்கெல்லாம் பிளாக்காக இருந்துச்சு, இந்த வாயை சுற்றி பிளாக்காக இருந்துச்சு. இப்போ இதெல்லாமே நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு. எதனால அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்டும் அதான் பண்ணுறீங்க, அக்கா ஒரு சிலர் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றீங்க, ஒரு சிலர் வந்து எனக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்காம இருக்காது. ரெகுலராக நம்ம வாரத்துக்கு 3 டைம் இந்த பேக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முதல் ஒரு டைம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தொடர்ந்து நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி காதுலலாம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் ஒரு 1/2 hour இப்படியே விட்டுட்டு தலையில் ஒரு ஆயில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் என் ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம லைவாக பார்க்கலாம். இந்த பேக் வந்து மிச்சம் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கையிலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அதை வேஸ்ட் பண்ண, என்ன ஃப்ரிட்ஜில் வச்சு அதை யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இது என்ன ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தானே. அதனால் நான் வந்து இதை என்னுடைய கைகளெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வரதுனால அப்படியே இங்கெல்லாம் கையெல்லாம் பிளாக்காக இருக்குது பாருங்கள். ஃபேஸ் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிக்குவோம் ஹெல்மெட்லாம் போட்டு. ஆனால் நம்ம கைகளெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம், ஒரு அப்படியே விட்டுருவோம். அதனால தான் ரொம்ப வெட்டானாகி தெரியுது. நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கைகளுக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. பெரும்பாலும் இந்த முட்டி பகுதியில் நமக்கு கருப்பாக இருக்கும், அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு உடனே வாஷ் பண்ணிடாதீங்க, நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. நல்லா ஒரு 1/2 hour நம்ம வீட்டில் தானே இருக்கிற நேரம் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜென்டலாக மசாஜ் எடுத்து கொடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு மாதிரி பொறியெல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது. கெமிக்கலில் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். கெமிக்கல் க்ரீம்லாம் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், நிறையவே வருங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு எனக்கெல்லாம். அதனால் இப்போல்லாம் டோட்டலாக எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நேச்சுரல் நம்ம வீட்டில் என்ன ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணுறோமோ அதெல்லாம் ரெகுலராக பண்ணுவேன். கிச்சனில் என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனையும் நான் யூஸ் பண்ணுவேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூளை தவிர மற்றது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேங்க.
ஒவ்வொரு டைமும் நான் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படி நமக்கு ரிசல்ட் வருது, நல்லா இருக்கா, நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பேக் வந்து இப்போ நான் ஒரு 3 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. என் ஃபேஸ் பாருங்க நல்லா பிரைட்டாக இருக்கு. இன்னும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. எந்த மேக்கப்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே வந்து நிற்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ், நல்லா பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நான் ஒரு 3 வாரமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வாரத்துக்கு ஒரு 3 டைம்ஸ். நீங்கள் அப்படினாலும் யூஸ் பண்ணலாம், ரெகுலராக கூட டெய்லியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க, நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில சப்ஸ்கிரைபர் ரேட்டை வந்து கேட்டிருக்கீங்க, அக்கா எப்படி என் ஃபேஸ் வந்து பிரைட் ஆக்குறது, பிரைட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.